உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடியின் மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். அட அவன் பாடுறா கதாநாயகன்டா, அது போகுது இல்லையா, அதான்டா ஹீரோயின். இப்படி நம்ம அடுத்தவங்களையே சொல்லிகிட்டு இருக்கிறோம். உனக்குள்ளார ஒரு கேள்வி கேளு, உனக்கு பிடித்தமான கதாநாயகன் கதாநாயகி யாருன்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம திரைப்பட கலைஞர்களையும் விளையாட்டு வீரர்களையும் தான் நீ சொல்லுவ. எனக்கு பிடிச்ச ஹீரோ சார், அவர் ஹேர் ஸ்டைல், அவர் பேசுகிற டைலாக் இல்லையா, அந்த அம்மா பேசுனா அப்படி இருக்கும், அழகு. இன்னும் நாம் அடுத்தவர்களையே கதாநாயகனாக நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறார். ஹூ இஸ் ஹீரோ? நீ தான் கதாநாயகன் சொன்னால் நீ நம்புவியா? நீ தான் கதாநாயகி, பார்த்துட்டு இருக்கிற ஆண் கதாநாயகன் பெண் கதாநாயகி. வீட்டில் கரண்ட் இல்லைங்க, நீங்களும் நானும் மொபைலை என்ன பயன்படுத்துகிறோம்? நல்ல விஷயத்தையும் பயன்படுத்துகிறோம், கெட்ட விஷயத்தையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற டார்ச் வெளிச்சத்தில் வீட்டில் கரண்ட்டே இல்லாமல் இந்த 2024 துர்காதேவி வீட்டில் கரண்ட் இல்லாமல் செல்ஃபோனுடைய டார்ச் லைட்லேயும் மெழுகுபத்திலையும் 492 வாங்கினா பார், அன்பு மகள். அவ கதாநாயகி. ஏன்னா 3 கம்பம் நட்டால் தான் அவங்க வீட்டுக்கு கரண்ட் வரும். அப்படி ஒரு கிராம சூழல். 3 கம்பத்துக்கு நீங்கள் தான் செலவு பண்ணணும். ஈபி சொன்னதுக்கப்புறம் அம்மா மெழுகுபத்திலே படிமா, டார்ச் லைட்டில் மொபைல் டார்ச் லைட்லேயே படின்னு சொன்னதுனால வெறும் மொபைலில் நீயும் நானும் நேரத்தை கடத்தக்கூடிய அதில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் படித்தாப்பார் துர்காதேவி 492. இவ கதாநாயகி. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் சின்ன வயசில் கரண்ட்டை தொட்டதுனால 2 கையும் இல்லைங்க, முழங்கையோடு இருக்கிற அந்த கீர்த்தி வர்மா, அவன் அடித்தான் பாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு மதிப்பெண்ணை வாங்கி நம்ம தமிழக முதல்வர் அவர் துர்காதேவி வீட்டுக்கு ஈபி கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. உனக்கு செயற்கை கை. நம்மளுடைய நடிகர் சிவகார்த்திகேயன் நேர்லேயே போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லி பெரிய உதவி செஞ்சு ஒரு சாதாரண கிராமத்து பையனை 2 கை இல்லாமல் வாயில் சொல்ல சொல்ல பரீட்சை எழுதி ஒரு டாப் மார்க் வாங்கினான் பார், அவன் கதாநாயகன். உனக்குள்ளாரையும் ஒரு துர்காதேவி இருக்குது, உனக்குள்ளாரையும் கீர்த்தி வர்மா இருக்கிறான். உன்னை நேசி, நீதான் கதாநாயகன். பகுத்தறிவை பயன்படுத்து, தடைகளை உடை, நம்பிக்கையை விதை.